Glory be to God. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் சற்று நேர தியானத்திற்காக ஒரு வேத பகுதியை வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 19வது வசனம். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்தில் நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்தில் நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். இங்கே நாம் வாசிக்கிறோம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீமோன் பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், நீ பேதுருவாயிருக்கிறார், இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில் என்று சொன்ன பிறகு கர்த்தர் வாக்குத்தத்தமாக பேசுகிறார். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். ஆமென். Matthew chapter 16 verse 19. Amen. I will give you the keys of the kingdom of heaven. Whatever you bind on earth will be bound in heaven, and whatever you loose on earth will be loosed in heaven. Amen. அவர் வாக்கு கொடுக்கிறார், அவர் ப்ராமிஸ் பண்ணுகிறார், I will give you keys of the kingdom of heaven. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் பரவாயில்ல. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். ஒரு வாஞ்சி நமக்கு இருக்கிறது, அப்பா எனக்கு கொடுங்கப்பா அந்த பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்கள் என்றால் என்னது? ஆமென். பரலோகத்திலே உடைய சித்தம் எப்படி செய்யப்படுவதோ அது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக என்று ஒரு ஜெபம் இருக்கிறது, நமக்கு தெரியும். ஆமென். அப்போது பரலோகத்திலே இந்த பூமியில் என்ன காரியங்கள் நடக்க வேண்டும் என்று தேவன் திட்டம் வைத்திருக்கிறாரோ அந்த பரலோக திட்டத்தை இந்த பூமியிலே கொண்டு வரும்படியாக கர்த்தர் மனிதர்களை தான் திறந்தெடுக்கிறார். மனிதர்கள் மூலமாக தான் தேவனுடைய பரலோகத்தின் சித்தம் இந்த பூமியிலே செய்யப்படும். ஆமென். அதை மனிதர்கள் தான் என்ன செய்யணும்? பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை உடைய மனிதர்கள் அதை திறந்து அந்த சித்தத்தை இந்த பூமியிலே வெளிப்படுத்துவார்கள். எத்தனை பேர் விரும்புகிறீங்க? ஆமாம், எனக்கு இந்த பூமியிலே வாழும் நாட்கள் முழுவதும் அப்பா உங்களுடைய சித்தத்தையே நான் செய்யணும். சித்தம் செய்கிறவர்களுக்கு மட்டும்தான் பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை மட்டுமல்ல, அந்த பரலோக ராஜ்யத்தில் நமக்கும் பிரவேசிக்க முடியும். இயேசு சொல்லியிருக்கிறார், மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் நினைக்கிறேன். ஆமென். என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவன் அல்ல, என் பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பார். அப்போது இங்கே நாம் பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை பெற்றுக்கொண்டு தேவனுடைய சித்தத்தின்படி வாழ்த்தால் மட்டும்தான் பரலோக ராஜ்யத்தில் நமக்கு பிரவேசிக்கவே முடியும். ஆமாம். அப்படி என்றால் அந்த பேதுருவின் வாழ்க்கையில் என்ன நடந்தது? இந்த வாக்குத்தத்தத்தை கிடைத்த பிறகு கூட பேதுரு இயேசுவை 3 முறை மறுதலித்தார். ஆனால் அதன் பிறகு அவருக்கு ஒரு பெரிய மனமாற்றம் உண்டாயிற்று. அவர் மிகவும் அழுதார். கர்த்தர் அவருடைய அந்த செயல்களை எல்லாம் மன்னித்தார். ஆமென். ஏனென்றால் அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ள தேவன். அநேக வாக்குத்தத்தங்களை பெற்றவர்களாக நாம் இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய நிலைமை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஜபக்குறைவு, ஆராதனை குறைவு, உபவாச குறைவு, வேதவசன தியான குறைவு, விசுவாச குறைவு, அவிசுவாசத்தால் முறுமுறுப்பினால் கேள்விகளை கேட்டு தெய்வ சமூகத்தை விட்டு நாம் அகன்று கொண்டிருக்கிறோம். அப்படி என்றாலும் கூட அவர் வாக்கு பண்ணினவர், அவர் வாக்கு மாறாதவர். அவர் இன்றைக்கும் நம்மேல் இறங்குவதற்காக அவர் காத்திருக்கிறார். கருணை உள்ள தேவனாக அவர் இருக்கிறார். அதனால் நம்மை தெய்வ சித்தத்திற்காக ஒப்பு கொடுப்போமாக. அந்த பேதுரு திரும்பவும் கர்த்தர் அவரை அந்த வாக்குத்தத்தத்திற்கு நேராக வழிநடத்தினார். இந்த வாக்குத்தத்தத்தை மத்தேயு 16:19 அவர் பெற்றுக்கொள்கிறார். அவருக்கு கர்த்தர் கொடுக்கிறார். அவர் கேட்கிறார் வாக்குத்தத்தத்தை. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் போது அந்த பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை எடுத்து பேதுரு திறக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பெந்தெகோஸ்தே நாள் வந்தபோது பெரிய ஒரு பரிசுத்தாவின் கிரியை அந்த இடத்தில் அவர்கள் கூடியிருந்த இடத்திலே வந்தது. ஹல்லேலூயா. அப்பொழுது பேதுரு எழுந்து நின்றார். அந்த பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை அவர் எடுத்து திறக்கிறார்.
ஆதி சபை அங்கே ஆமென் ஆரம்பமாயிற்று. பிரைஸ் தி லார்ட். அப்படி என்றால் இந்த வாக்குத்தத்தம் பேதுருவுக்கு மட்டும் கிடையாது. அதே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே கர்த்தர் சபையை பார்த்து சொல்லுகிறார். அதனுடைய முந்தின வசனங்களிலே சபையை குறித்து ஒரு சில காரியம் சொன்ன பிறகு சொல்லுகிறார். மத்தேயு 18:18 பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களிடத்தில் சொல்லுகிறேன். இது சர்ச்சை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். சபையாகிய நமக்கு கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அப்போது நாம் எதற்கு தேவனுடைய சரீரமாகிய சபையாக இங்கே நிலைநிற்கிறோம்? அவருடைய சித்தத்தை இந்த பூமியிலே செய்வதற்காக. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பரலோகத்தில் எது நடக்கிறதோ அதை இந்த பூமியிலேயும் நம்மை கொண்டு கர்த்தர் செய்ய சித்தமாக இருக்கிறார். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க அப்பா? அதற்கு நீங்கள் என்னை பயன்படுத்தும். பேதுருவை கர்த்தர் பயன்படுத்தினது போல என்னை பயன்படுத்தும். ஒப்பு கொடுப்போமா? இந்த வசனத்தின்படியே கர்த்தர் இந்த நாளிலே அநேகருக்கு பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். விசுவாசத்தோடு அதை ஏற்றுக்கொள்வோமாக. வருகிற நாட்களில் அந்த திறவுகோல்களை எடுத்து ஆமென் பிரைஸ் தி லார்ட் திறந்து கர்த்தருடைய சித்தத்தை ஆமென் இந்த பூமியிலே செய்யும்படியாக கர்த்தர் நம்மை பயன்படுத்துவாராக. ஜெபிப்போம். ஏசப்பா ஸ்தோத்திரம். எங்களை இல்லாமலே வழிநடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான அந்த நாளிலே நீர் எங்களுக்கு இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நீர் எங்களுக்கு தருவீர் என்று வாக்கு கொடுத்திருக்கிறேன். நிச்சயமாக உம்முடைய சித்தத்தை நாங்கள் இந்த பூமியிலே செய்து அந்த பரலோக ராஜ்யத்தில் பிரவேசித்து உம்மோடு கூட வாழ எங்களை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கிறோம். காலம் கடைசியாக இருக்கிறது. காலம் இனி அதிகம் செல்லாது நாங்கள் அறிந்திருக்கிறோம் கர்த்தாவே. இந்த கடைசி காலத்தில் உம்முடைய சித்தத்தை மாத்திரம் நிறைவேற்றியப்பா இயேசுவே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா உமக்காக நாங்களோட எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இந்த பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை கொடுத்து ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி கர்த்தாவே. திறவுகோல்களை பெற்றுக்கொண்ட அநேகர் இன்றைக்கு சோர்ந்து போயிருக்கிறாங்க. இப்போதே அவர்களுக்குள்ள ஒரு உற்சாகத்தை நாங்கள் கடந்து வரட்டும். எல்லாரும் எழுப்பி கர்த்தருக்காக பிரகாசிக்க உதவி செய்யுங்க. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். May God bless you all.